1MDB நிறுவனம் ஆரம்பித்தல். நஜீப் ஒரு புதிய இறையாண்மை செல்வ நிதியை அறிவிக்கிறார். இது ஒன் மலேசியா வளர்ச்சி பர்ஹாட் அல்லது 1MDB என்று அழைக்கப்படுது. லோ மேற்பார்வையிடக்கூடிய $1.4 பில்லியன் பத்திரங்களை கொண்டிருந்திருக்குது. அதனோட நோக்கம் வளைகுடாவில் பணம் திரட்டுறதும் மலேசியாவில் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் திட்டங்களாக மாற்றுவதும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியே அவங்களுடைய திருட்டும் ஆரம்பமாகுது. லோ மற்றும் நஜீபுக்கு கீழே 2009 மற்றும் 2013 இடையில முதலீட்டு திட்டங்கள்ல பயன்படுத்துறதுக்காக 1MDB பில்லியன் கணக்கான பத்திரங்களை திரட்டியிருக்கு. ஆனா அதில் மில்லியன் அளவிலான பத்திரங்களுக்கு சான்றுகளே இல்லை. பணம் எங்க போச்சு அப்படின்னு கூட தெரியாம இருந்திருக்கு. அடுத்து நிதியின் மீது அதிகாரம் பெற்றவுடன் பில்லியன்களை மோசடி செய்தார். இதற்கிடையில லோ அசாதாரண ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராரு. அவர் ரொம்ப சீக்கிரமாவே அமெரிக்காவில் ஒரு ஆடம்பரமான பங்காளியா அறியப்படுறாரு. ஹாலிவுட் பிரபலங்களோட நட்பு கொண்டு மற்றும் லாஸ் வேகாஸ்ல பணக்கார பார்ட்டிகள்லாம் நடத்தியிருக்காரு. அதுக்காக அவர் ஒரு வருஷத்துல சாராயம், பிளேபாய் பிளேமேட்ஸ், அப்புறம் தனியார் ஜெட் பயணங்களுக்கு $85 மில்லியன் செலவிட்டிருக்காரு. அவர் எவ்வளோ அதிகமா செலவழிக்கிறாரோ அவ்வளவு அதிகமான பிரபலங்கள் அவர்கிட்ட ஈர்க்கப்படுறாங்க. அவர் லியோனார்டோ டிகாப்ரியோ, மிராண்டா கர், ஜெய்மி ஃபாக்ஸ் மற்றும் பலரோட நேரத்தை செலவிடுறாரு. தன்னோட பிரபல நண்பர்களுக்கு பரிசுகளை வழங்குறதுக்காக மில்லியன் அளவுல பணத்தை கொட்டி இறைச்சாரு. படகுகள், ரியல் எஸ்டேட்லாம் வாங்கியிருக்காரு. த வூல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட், அதாவது இந்த திரைப்படத்திற்கு இவர் தான் நிதி அளிச்சாருன்னு சொல்லப்படுது. அடுத்து லோவோட பொய் கணக்குகளோட ஸ்ட்ராட்டஜிஸை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். லோவின் பொய் கணக்குகளின் உத்தி. அவர் ஒரு கணக்குல இருந்து மில்லியன் கணக்கான டாலர்களை எடுத்து தன்னோட சொந்த கணக்குகள்ல செலுத்துறாரு. அவரை சுத்தி இருந்த நஜீப் உட்பட பல ஊழல்வாதிகள் அவருக்கு உறுதுணையா இருந்தாங்க. அவருடைய உத்திகள்ல ஒண்ணு, புலனாய்வாளர்களை தான் பக்கத்துல இருந்து விலக்கி வைக்கிறதுக்காக உண்மையான நிறுவனங்களை போன்ற நிறுவன பெயர்களுக்கு கீழே கணக்குகளை பயன்படுத்தி யாருமே சந்தேகிக்க முடியாதபடி பரிவர்த்தனைகளை செஞ்சாரு. லோ கட்டுப்பாட்டுல 1MDB ஆனதும் நிதியின் நிர்வாகத்தை பத்தின மின்னஞ்சல்கள்ல அவரை பெயரிடவோ அல்லது சேர்க்கவோ வேண்டான்னு அவர் தன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அறிவுரை செஞ்சிருக்காரு. மற்ற ஒப்பந்தங்கள்லையும் பெயர் தெரியாம இருக்கிறத அவர் விரும்பியே செஞ்சாரு. ஷெல் நிறுவனங்கள் மற்றும் சொத்து வாங்கல் அல்லது பணம் செலுத்துறதுக்கு தவறான பெயர்களை பயன்படுத்தி இருக்காரு. ஆடம்பர நட்சத்திர பார்ட்டிகள்ல லோ ஹோஸ்ட் செஞ்சாலும் தான் ஒரு மலேசிய நிதியாளர், மிகவும் நன்கு ஆர்வமுள்ள தொழிலதிபருங்கிறத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த ஆர்வமா இருந்தார். அவர் தன்னுடைய பல பரிவர்த்தனைகளை மறைச்சாலும் மேற்கத்திய பிரபலங்கள் மத்தியில அவரோட பெயர் இன்னும் நிலைச்சிருக்கு. 1MDBக்கு நிதியளிச்ச பெட்ரோஸ் சவுடிங்கிற ஷெல் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனரான ஜஸ்டோ சேவியருக்கு இன்னும் $2 மில்லியன் கடன் பட்டிருக்காரு. பணம் கொடுக்கலனா ஊழலை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன்னு தன்னுடைய முன்னாள் முதலாளிகளை எச்சரிச்சாரு. அவங்க எல்லாரும் அவரை புறக்கணிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மலேசியாவில் நஜீப் தனிப்பட்ட முறையில இந்த நிதியில இருந்து லாபம் ஈட்டுறாருங்கிறது மக்கள் சந்தேகிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. கடைசியா 2014 ஜஸ்டோ தனக்கு போதுமானதா இருக்கணுங்கிற ஒரு முடிவு செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஊழலோட ஆதாரங்களை செய்தித்தாள்களுக்கும் வெளியிடுறாரு. அடுத்து லோ போல அரசாங்கத்தை ஏமாற்றின சில செல்வந்தர்களுடைய டீடைல்ஸை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். லோ போலவே அரசாங்கத்தை ஏமாற்றிய செல்வந்தர்கள். 2018 ஆண்டில் ரேடியோ கனடா குடியுரிமையை பெற விரும்பும் வசதியுள்ள வெளிநாட்டவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் பல நிறுவனங்களின் ரகசிய விசாரணையை நடத்தியது. கியூபெக்கில் செயல்படுத்தப்படும் ஒரு திட்டத்தின் கீழ் பணக்கார மக்கள் கனடாவில் நிரந்தர வாழ்விடத்தை பெற வேண்டும் என்றால் அவர்கள் அந்த மாகாணத்தின் அரசாங்க நிதியில் $1.2 மில்லியன் கனடியன் முதலீடு செய்ய வேண்டும்.